Taste the Daily. சென்னை தீநகரில் விடியா திமுக அரசை கண்டித்து தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை தீநகரில் உள்ள முத்தரங்கன் சாலையில் விடியா திமுக அரசை கண்டித்து தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீநகர் சத்யா தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் மலர் தூவி மயிலாட்டம் உட்பட பல கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலலை போல திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளிக்க மக்கள் விண்ணதிர முழக்கங்களை எழுப்ப மேடைக்கு வந்த கழக பொதுச் செயலாளர், புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் வெற்றியின் சின்னமாக பொதுச் செயலாளருக்கு செங்கோல் பரிசளிக்கப்பட்டது. பின்னர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று பேசிய தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா, எதிர்வரும் தேர்தலில் கழகத்தின் ஆணிவேராக திகழும் புரட்சித் தமிழரின் ஆணைப்படி செயல்பட்டாலே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கலாம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இந்த இரு தெய்வங்கள் ஆசையுடன் கழகத்தின் ஆணிவேராய் திகழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களின் அறிவுரையை பின்பற்றினாலே போதும். வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதன் பின்னர் எழுச்சிமிகு கூட்டத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர், விடியா அரசின் பல்வேறு அவலங்கள் குறித்தும் ஸ்டாலின் மாடலின் பொய்களை குறித்தும் தோலுரித்து பேசினார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2026 தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். விடியா அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற மக்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கும் விதமாக மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கழக மாவட்ட செயலாளர்கள் விருகை ரவி, ராஜேஷ், பாலகங்கா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஷ் பாபு, ஜெயவர்தன், SR விஜயகுமார், முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட கழக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.